ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். கேரளாவோட ரொம்பவே ஃபேமஸான இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பாலாட பிரதமன். பார்க்கும்போதே ஓணம் ஸ்பெஷல் ஃபீல் வந்துடுச்சுல்ல. இந்த பாலாட பிரதமனுக்கு அடையை நீங்கள் கடையிலே ரெடியாக கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதோட 1/4 கப் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நெய் சேர்க்குறனால பாலாடை வந்து சாஃப்டாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு அடை ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் இந்த மாவு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கூட லம்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ நெய் வந்து தனியாக தெரியாது. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் திக்காகவும் இல்லைனா கொஞ்சம் ஒரு ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ண வந்து அப்ராக்சிமேட்டாக 200 ml தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரில் லம்ஸ் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை வந்து நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பிளேட்டில் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கிறேன். பாலாடை வந்து தின்னாக இருந்தால் தான் குக் ஆகி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் அழகாகவும் வரும். பிளேட்டில் பண்ணால் க்ளீனாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேட் இல்லைன்னா நீங்கள் பனானா லீஃபில் கொஞ்சம் நெய் தடவி கூட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த பிளேட்டை ஸ்டாண்டு மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 4லேருந்து 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். நம்ம பாலாடை ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலாடை ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே பேலன்ஸில் இருக்கிற பேட்டரியும் பிளேட்டுக்கு நெய் தடவி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டீம் பண்ணி ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி நெய் தடவுலன்னா இந்த மாதிரி வராது, பிளேட்டில் ஒட்டிக்கும். ஸோ மறக்காமல் நெய் தடவிக்கோங்க. இப்போ அதை நான் கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது பீசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பாலில் சேர்த்து குக் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம பாலாடை பிரதமனில் பார்க்கவும் கூட அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே அடை செஞ்சு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பிரதமன் வந்துட்டு ஒரு ஹோம்மேட் ஃபீல் இருக்கும். ஸ்டோரில் ரெடிமேட் அடை கிடைச்சாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பிரதமன் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா பாயில் ஆகணும். நல்லா கொதித்து கொஞ்சம் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. லோலேருந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறேன். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். பால் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலாடையை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலாடை வந்து டெலிகேட்டாக இருக்கும். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோவில் வச்சுட்டு அப்ராக்சிமேட்டாக 5 நிமிஷம் குக் பண்ணலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க. அப்போ தான் பால் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பாலாடை வந்து பாலோடு நல்லா சேர்ந்து கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்.
ஏலக்காயோட ஃப்ளேவர் வந்தால் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஸோ நான் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா பாயில் ஆயிடுச்சு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம நட்ஸு ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாமே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம பாலாடை பிரதமனில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸான பாலாடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துட்டு சுட சுட பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாலாடை நல்லா சாஃப்டாக, பால் க்ரீமியாக, ஏலக்காய் ஃப்ளேவரோட நட்ஸோட க்ரன்ச்சும் சேர்ந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும். ஓணம் ஸ்பெஷலாக வீட்டில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாலாடை பிரதமனை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஃபைனல் டேஸ்ட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஓணம் சத்யாவுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான டெசர்ட். கடையில் ரெடிமேட் அடை கிடைக்கும், அதை யூஸ் பண்ணாலும் ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஓணம் ஸ்பெஷலுக்கு நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கையால் செஞ்ச ஒரு ஹோம்மேட் டச் இருக்கும் அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. I'll see you next time.